அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். யோக பலன் எப்போது நடக்கும்? தசாயில், அதாவது தசாபுத்தியில் ஒருவருக்கு யோக பலன் எப்போது நடக்கும்? தசாபுத்தி எப்படி தசை நடத்தினா அவர்களுக்கு யோக பலன் செய்யும்? பொதுவாக பார்க்குறோம், சுக்கிர திசை நடக்குது. உனக்கு என்னப்பா சுக்கிர திசைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுக்கிர திசை எல்லாருக்கும் ஒரு போல யோக பலனை கொடுப்பது இல்லை. அதே போல் ஒரு புதன் திசை நடக்குது, ஒருவருக்கு கல்வியை கொடுக்குது, ஒருத்தருக்கு கடனை கொடுக்குது. அதே போல் ராஜா திசை, குரு திசை, ஒருவருக்கு செல்வ வளத்தை கொடுக்குது, ஒருவருக்கு தரித்திர யோகத்தை கொடுக்குது, செல்வ இழப்பை கொடுக்குது. அதே போல் ராகு திசை ஒருத்தரை உச்சத்தில் கொண்டு வைக்குது, ராகு திசை ஒருத்தரை கீழே கொண்டு வைக்குது. ஆக தசாபுத்தியில் ஒருவருக்கு தசாபுத்தி எப்படி நடந்தால் அவருக்கு யோக பலன்கள் சிறப்பாக இருக்கும், 100% அதனுடைய நற்பலன்களை பெற முடியும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே தசா நடக்கும் பொழுது லக்ன சுபராக அவர்கள் இருக்க வேண்டும். 12 லக்னங்களுக்கும் லக்ன சுபர் என்று ஒன்று உண்டு. அதாவது பொதுவாக 2 டீமாக பிரிச்சுக்கலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவர்கள் 4 ஒரு குரூப்பாக இருந்தால், அடுத்ததாக சனி, சுக்கிரன், ராகு, கேது, இவங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க. புதன் இந்த சூரியன் குரூப்போட சேர்ந்தா இவங்கள போல பலன் கொடுப்பார். புதன் அலிகிரகமா, அதனால புதன் சனியோட குரூப்பில் சேர்ந்தா அவங்கள போல பலன் கொடுப்பார். ஆக இந்த சூரியன் குரூப் லக்னங்களுக்கு, அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவங்க லக்னங்களுக்கு இந்த சனி, ராகு, சனி, குரு, சுக்கிரன், ராகு, கேது, இவர்களுடைய தசாபுத்தி பெரிதாக நற்பலன்கள் தராது. அதே போல சுக்கிரன், சனி, ராகு, கேது, இவங்களுக்கு, அதாவது அதில் ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. இந்த சனி, சுக்கிரன் வீடுகளுக்கு இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவர்களுடைய தசாபுத்திகள் பெரிதாக நற்பலன்களை தருவதில்லை. ஆக கண்டிப்பாக ஒருவருடைய லக்னத்திற்கு சுபராக இருந்து திசை நடத்த வேண்டும். அப்பொழுது நற்பலன்கள் அதிகமாக நடைபெறும். அதே போல அந்த லக்னத்திற்கு அல்ல என்றால் அந்த லக்னத்துடைய சுபருடைய நட்சத்திர சாரத்திலாவது இருந்து திசை நடத்த வேண்டும். அதாவது இப்போ ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குதுன்னா, சூரிய திசை துலா லக்னத்துக்கு நடக்குது, ஆனால் சூரிய திசை துலா லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடாது. ஏன்னா துலாத்துடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன், அதனால சூரிய திசை துலா லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடாது. ஆனாலும் இந்த சுக்கிரனுடைய சாரத்திலோ அல்லது சனியுடைய சாரத்திலோ நின்று திசை நடத்தும் பொழுது அந்த சூரிய திசை துலா லக்னத்துக்கு நற்பலன்களை செய்யும். அதுபோல லக்னத்துடைய சுவருடைய நட்சத்திர சாரத்திலாவது இருந்து திசை நடத்தும் பொழுது சிறப்பான பலன்களை அந்த ஜாதகர் அனுபவிக்கிறார்கள். அடுத்ததாக சுபராகி, அதாவது லக்னத்திற்கு சுபராகி கேந்திரம் திரிகோணம் பெற வேண்டும். அதாவது லக்னத்திற்கு சுபர் இயற்கை சுபர், சுபகிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் இருக்கக்கூடாது. அதாவது கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10, திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9களில் சுபர் இயற்கை சுபராக இருந்து திசை நடத்தும் பொழுது இந்த கேந்திர திரிகோணங்கள் இடம்பெற வேண்டும். பாவிகளாக இருந்து லக்ன சுபராக இருக்கிறார்கள் என்றால் உபஜயதானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருந்தால் நற்பலன்களை அதிகமாக அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதே போல ஒருவருடைய ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு அந்த தசாபுத்தி, அதாவது அவருடைய லக்ன சுபரோ லக்ன அசுபரோ இருந்தாலும் கூட, அந்த லக்ன அசுபராக இருந்தால் கூட அவர் லக்னத்திற்கு சுபருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும் பொழுது பிரமாதமான பலன்களை தருகிறார். அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே திதி சூன்யம் சுபரா, ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த திசை நடந்தாலும் அவர் சுபராகி, அதாவது இயற்கை சுபராக இருந்து, இயற்கை சுபர் யார் என்றால் சூரியன், இயற்கை சுபர் யார் என்றால் குரு, சுக்கிரன், வளர்பிற சந்திரன், தேய்பிற சந்திரன் அசுபராயிடுவார். ஆக குரு, சந்திரன், வளர்பிற சந்திரன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள், அதாவது இயற்கை சுபராகி அவர் திதி சூன்யம் அடையக்கூடாது. திதி சூன்யம் அடைந்தால் அவர்களுடைய சுபத்தன்மையை இழந்து விடுவார்கள். திதி சூன்யம் என்பது ஒரு 14 திதி இருக்கு. அதாவது பிரதமை, சதுர்த்தசியில முடியும். அந்த மாதிரி 14 திதி இருக்கு. பிரதமைனா துலா மகரம் திதி சூன்யம் அடையும். துவிதினா தனுசு மீனம். இந்த மாதிரி ஒரு திதிக்கும் 2 ராசிகள் திதி சூன்யம் அடையும். அதுல சதுர்த்தசி திதி 4 ராசிகள் திதி சூன்யம் அடையும். அதுல மிதுனம், கன்னி, தனுசு மீனம், இந்த 4 ராசியும் இந்த சதுர்த்தசி 14வது திதியில திதி சூன்யம் அடையும். இப்படி ஒரு திதிக்கும் 2 ராசிகள் திதி சூன்யம் அடையும். அதுல சுபர், அதாவது இயற்கை சுபராக இருந்து திதி சூன்யத்துல மாட்டி தசை நடத்தும் பொழுது அவர்களால் நற்பலன்களை வழங்க முடியாது. அதே நேரத்தில் அசுப கிரகங்கள் திதி சூன்யம் அடைந்தால் அசுபத்தன்மை இழந்து நற்பலன்களை தந்துவிடும்.
ஆக சுபராக இருந்து திதி சூன்யத்தில் மாட்டாமல் இருந்து திசை நடத்தணும். அசுபராக இருந்து திதி சூன்யத்தில் மாட்டினா நற்பலன்களை அதிகமாக செய்யும். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி லக்ன சுபராகி ஆட்சி உச்சம் நட்பு இந்த பலத்தில் இருக்கணும். ஆட்சியாக இருக்கணும், இல்லைன்னா உச்சமாக இருக்கணும் அந்த திசையில், இல்லைன்னா குறைஞ்சபட்சம் நட்பாவது இருக்கணும், பகை நீச்சம் ஆகக்கூடாது. ஆக இந்த பலத்தில் இருக்கும் பொழுதும் நற்பலன்கள் அதிகமாக நடைபெறும். அதே போல் ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு சுபர் ஆனால் இயற்கை சுபர் இல்லை என்றால் இயற்கை சுபருடைய உடன் இணைந்திருப்பது, அதாவது குரு, சந்திரன், வளர்பிறை சந்திரன், சுக்கிரன் இவர்களோடு இணைந்திருப்பது நற்பலன்களை அவர்களுக்கு தர வழிவகுக்கும். அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்து சுபராக இருந்து அவர் இயற்கை அசுபராக இருந்தாலும் இயற்கை சுவருடைய பார்வை பெற்று திசை நடத்தும் பொழுது நற்பலன்கள் அதிகமாக நடைபெறும். அதாவது குருவுடைய பார்வை 5, 7, 9 இருந்தாலும் சரி, சந்திரனுடைய பார்வை 7வது பார்வையாக இருந்தாலும் சரி, சுக்கிரனுடைய பார்வை 7வது பார்வையாக இருந்தாலும் அவர்களுடைய பார்வை பெற்று திசை நடத்தும் பொழுதும் நற்பலன்கள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே இப்பொழுது ஒருவருக்கு குரு திசை நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். குரு கோச்சாரத்தில் இன்றைய தேதிக்கு அந்த திசை நடக்கும் பொழுது, அந்த 16 வருஷம் குரு திசை நடக்குதுன்னா அந்த நேரத்தில் அவர் குரு கடகத்தில் உச்சம் பெறுவதும், தனுசில் ஆட்சி பெறுவதும், மீனத்தில் ஆட்சி பெறுவதும், அதாவது தசாநாதன் கோச்சாரத்தில் பலமாக இருக்கிற டைம் மிகச்சிறப்பான காலம். அந்த நேரத்திலே தசாபுத்தியில் அதிக அளவில் யோகா பலன்கள் நடைபெறும். இப்போ ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னா சுக்கிரன் கோச்சாரத்தில் ரிஷபத்திலேயோ இல்லை மீனத்தில் உச்சம், ரிஷபத்தில் ஆட்சி, துலாத்தில் ஆட்சி பெறும் பொழுது அந்த நேரத்திலே சுக்கிர திசையுடைய பலன்களை அவர்கள் அதிகமாக அனுபவிக்கிறார்கள். அதே போல் சூரிய திசை நடைபெறுவது என்றாலும் அவர் சித்திரை மாதம் மேஷராசியில் உச்சம் பெறுவார். ஆக ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பெறுகிறார். ஆக இந்த 2 மாதங்களும் சூரிய திசை நடக்கும் பொழுது, யோகமாக நடக்கும் பொழுது நற்பலன்களை அதிகமாக செய்கிறார். ஆக கோச்சாரத்தில் அவர்களுடைய தசாபுத்தி யோகமாக நடைபெறும் பொழுது, கோச்சாரத்தில் அவர்கள் வலுவடையும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களுக்கு யோக பலன்கள் மிக அதிகமாக நடைபெறுகிறது. ஆக இந்த விதிகள் எல்லாம் இருக்கும் பொழுது ஒருவருக்கு கட்டாயமாக அவர்களுக்கு அந்த திசை யோக பலன்களை அதிக அளவிலேயே உறுதியாக செய்கிறது. அதே போல தசாபுத்தி நடக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சூரிய திசை ஒருவருக்கு 6 ஆண்டுகள் நடைபெறுகிறது என்றால் வருடம் ஒரு முறை நவக்கிரக கோயில், சூரியனுடைய அதாவது நவக்கிரக கோயில், சூரியனார் கோயில் சென்று வருடம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியனுக்கு சிவப்பு பட்டும் அரளிப்பு மாலையும் வாங்கி கோதுமை பரப்பி அதில் விளக்கு போட்டு வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய நெகட்டிவிட்டி குறைஞ்சி நற்பலன்கள் அதிகமாக நடைபெறும். அப்படி 9 கிரகங்களுக்கும் நவக்கிரக கோயில்களை சென்று வழிபாடு செய்யும் பொழுதும் அதனுடைய பலன்களை அதிகப்படுத்தி கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.